அட போங்கங்க, நானே எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ஒழுங்கா ஷேப்லேயும் வரமாட்டுக்கு, எண்ணெயில் போட்டாலும் பிரிஞ்சு போகுது. அப்படின்னா இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்காண்டி தான். நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அழகாக குண்டு குண்டும் குலாப் ஜாமுன் கிடைக்கும். எப்படி சிலன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு எந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஆச்சி ப்ரீமிக்ஸ் பவுடர் தான் எடுத்துருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பால் ஊற்றி நல்லா வந்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணலாம், ஆனால் பச்சைப்பாலுக்கு வந்து நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து உருண்டை வந்து உருட்டும் போது உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விரிசல் வராமல் இருக்கும். இப்போ சீனி பாக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 5 கிளாஸ் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 3/4 கிலோ சீனி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 1 கிலோ வரைக்கும் சீனி தாராளமாக ஆட் பண்ணலாம். ஏன்னா குலாப் ஜாமுனுக்கு மெயினே வந்து பார்த்திங்கன்னா சுகர் சிரப் தான். இப்போது இதை ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க விட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. இந்த சைட் குலாப் ஜாமுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேமை நல்ல லோவில் வச்சுட்டு ஒரு உருண்டையாக பொறுமையாக நீங்கள் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு சூப்பரான ஒரு குலாப் ஜாமுன் கிடைக்கும். இப்போது பொரிச்சு வச்சு குலாப் ஜாமுன் வந்து சீனி பாகில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா சோக் ஆகட்டும். கூட வந்து பார்த்திங்கன்னா 4 ஏலக்காய் தட்டி போட்டிங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டு ட்ரை.